Welcome to VL Academy. In the video, final accounts of companies exercise problem number 18 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.100 and 7.101. So இதுதாங்க அந்த question. இதுல வந்து authorized capital அப்படிங்கிறது வந்து 5 lakh rupees. அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ 100 rupees. So 5000 shares வரையும் நம்ம issue பண்ணலாம். But as of now, only 2500 shares has been issued and the shares கான full amount நம்ம receive பண்ணிட்டோம். So as of now, the share value is 2,50,000 rupees. Share capital value வந்து 2,50,000 rupees. And these are all the balances of ledger and various other adjustments has been given. அதை அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரையும் பெருசாக காம்ப்ளிகேட்டடான ஒன்று எதுவுமே கிடையாது. பிகாஸ் க்ளோசிங் ஸ்டாக் அது எங்கே நம்ம போடணும்னு நமக்கு தெரியும். அண்ட் டெப்ரிஷியேஷன், லயபிலிட்டிஸ் அண்ட் டிவிடெண்ட் பெய்டு, இது மட்டும் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வேர் இட் வில் கம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங், அதாவது ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அதில் சேல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 4,25,000 rupees. அண்ட் அதர் இன்கமில் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நமக்கான இன்கம் தான். கொடுக்க வேண்டிய காசு நம்ம கொடுக்காம கையில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது நம்ம அதர் இன்கம்க்கு கீழே போடுறோம், தட் இஸ் 3,150 rupees. And cost of goods sold பொறுத்த வரையும் there is a format, that is opening stock plus purchase less closing stock அப்படிங்கிறது. இங்கே வர எந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் எதுவுமே கொடுக்கல. அதனால ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 50,000 and purchase வந்து 3 lakh. ஸோ 3,50,000லேருந்து க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ that is 91,500 லெஸ் பண்ணோன்னா will get 2,58,500 rupees. அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரையும் இங்கே வந்து வேஜஸ் இருக்கு, தட் இஸ் 70,000. அதில் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸும் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 5,200. ஸோ அதை டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 75,200 rupees. அண்ட் சேலரிஸ் வந்து 18,500. அதில் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது, அது 1,200 rupees. அதை ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 19,700 rupees. அண்ட் போனஸ், இது வந்து ஒரு புது டேர்ம். ஓகே, யூஸ்வலாக வேஜஸ் அண்ட் சேலரிஸ் மட்டும்தான் நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் கொடுப்போம். பட் போனஸுங்கிறதும் நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறது தான். ஸோ அதனால் அதுவும் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸுக்கு கீழே தான் வரும். ஸோ போனஸ் இஸ் 10,500 rupees. ஸோ டோட்டலாக 1,05,400 rupees as the employee benefit expenses. அடுத்தது depreciation and amortization expenses. ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து depreciation மட்டும்தான் இருக்குது, தட் இஸ் depreciation on plant and machinery 15%. அது வந்து 12,075 rupees. அதுக்கான கேல்குலேஷனும் நான் உங்களுக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கேன். அண்ட் depreciation on furniture is 10%, that is 1,710 rupees. டோட்டலாக 13,785 rupees. அடுத்தது கடைசி சப்ஹெட்டிங், தட் இஸ் அதர் எக்ஸ்பென்சஸ். யூஸ்வலாக நமக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும், பட் அதர் எக்ஸ்பென்சஸில் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ரெண்ட் அப்படிங்கிறது 6,000 rupees. அகெயின் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க 600. ஸோ டோட்டல் 6,600 rupees. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ நம்மளோட கஸ்டமருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் அவங்க தர வேண்டியதை தர வேண்டான்னு சொல்கிறோமோ அந்த அமௌண்ட்டை நாம் தான் பேர் பண்ணணும். ஸோ அது நமக்கு செலவு தான். ஸோ அதனால அது வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே வருது, தட் இஸ் 4,200 rupees. அண்ட் இன்சூரன்ஸ் அப் டு 31/3/2021. ஸோ அது 6,720 rupees. இதில் 3 months, அதாவது டில் டிசம்பர் வரையும் தான் நமக்கு இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸாக அப்ளை ஆகும். அடுத்த 3 months, அதாவது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 21க்கு வந்து அது நம்ம அடுத்த வருஷத்துக்கானது இந்த வருஷமே பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ப்ரீபெய்டை லெஸ் பண்ணி இந்த வருஷத்துக்கான செலவு என்னங்கிறது மட்டும்தான் நாம் இங்கே காமிக்கணும். ஸோ அப்படி நம்ம 1,680 rupees நம்ம டிடெக்ட் பண்ணுறப்ப வில் கெட் 5,040 rupees. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, அட்வர்டைசிங், இது எல்லாமே வந்து அதர் எக்ஸ்பென்சஸுக்கு கீழே தான் வரும். தீஸ் ஆர் ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பேட் டெப்ஸ், இதில் வந்து எந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கிடையாது, வெறும் பேட் டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 3,200 rupees. ஸோ டோட்டல் அதர் எக்ஸ்பென்சஸ் இஸ் 34,190 rupees. ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட்குள்ளே போகிறோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஹெட்டுக்கு நேராக இருக்கிற வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணணும்.
So inga vanda revenue from operation, that is working note number 1, that is 4,25,000 rupees, and other income is working note number 2, that is 3,150 rupees. Total பார்த்தீங்க அப்படின்னா 4,28,150 rupees. அடுத்தது expenses. Expensesல வந்து cost of goods sold, that is working note number 3, that is 2,58,500, and employee benefit expenses working note number 4, that is 1,05,400, and depreciation and amortization expenses, that is working note number 5, 13,785. Other expenses is working note number 6, that is 34,190 rupees. So total expenses எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 4,11,875 rupees. So இப்போ total revenue-வையும் total expenses-ஐயும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா we'll get the difference value, that is called net profit, that is 16,275 rupees. Okay, so with this profit and loss account is getting over. அதுக்கப்புறம் நாம திரும்ப பேலன்ஸ் ஷீட்கான ஒர்க்கிங் நோட் ப்ரிப்பேர் பண்ணோம். லெட்ஸ் see. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் அண்டர் லைபிலிட்டிஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 ஷேர்ஸ், ஒன் ஷேரோட வேல்யூ 100 rupees, ஸோ 2,50,000 rupees. அது கூடவே காலின் அரியர்ஸ் ஒரு 5,000 rupees இருக்கு. ஸோ அதை டிடெக்ட் பண்ணுறப்போ நம்ம கையில் ஷேர் கேபிட்டலில் இருக்கிற வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,45,000 rupees தான். அடுத்தது ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் அ ரீடைன்ட் ஏர்னிங், அது ரிசர்வ்ஸுக்கு கீழே வரும். ரீடைன்ட் ஏர்னிங்னா என்ன, நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும், அவங்களோட ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. பட் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து 100% இருக்குது அப்படின்னா அந்த 100%ல் ஒரு 20 or 30% தனியாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு 70 or 80% இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை மட்டும் ஷேர் ஹோல்டர்ஸை கொடுக்கறது, இந்த 20-30% அப்படியே பிஸ்னஸ்குள்ளேயே வச்சிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ரீடைன்ட் ஏர்னிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை தான் வந்து இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரிசர்வ்ஸு கீழே காமிக்கணும், தட் இஸ் 6,220 rupees. அண்ட் நம்ம கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட், தட் இஸ் 16,275 rupees. ரிசர்வ்ஸ் 25,000 rupees இருக்கு. இப்போ நம்ம டோட்டல் ரிசர்வ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரிசர்வ்ஸ்லேருந்து தான் நம்ம டிவிடெண்ட், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட்டை நம்ம கொடுக்க போகிறோம். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5%. அந்த 5% எதுலேருந்து நம்ம எடுப்போம், ஷேர் கேபிட்டல் வேல்யூலேருந்து தான். ஸோ நம்ம கையில் ஷேர் கேபிட்டலில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ, 2,45,000 rupees. ஸோ அந்த 2,45,000 rupeesல 5% 12,250 rupees. அதை லெஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிற டோட்டல் ரிசர்வ்ஸ்லேருந்து அந்த அமௌண்ட்டை வெளியில் போகுது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதனால அதை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்படி லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 35,245 rupees. ஸோ டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2,45,000 rupees ப்ளஸ் 35,245 rupees இஸ் 2,80,245 rupees. ஸோ தட் இஸ் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அடுத்தது liabilities சைடில் வர கரண்ட் liabilities. கரண்ட் liabilitiesல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sundry creditors, that is 35,200 rupees, அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங், சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், இது எல்லாமே கரண்ட் liabilities. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே அடைச்சி முடிக்க வேண்டிய ஒரு கடன், அதனால அதை கரண்ட் liabilitiesனு சொல்கிறோம். அண்ட் டிவிடெண்ட் பெய்டு, இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட்டை இந்த வருஷமே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுவும் கரண்ட் liabilities கீழே வரும். இது ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸில் லெஸ் பண்ணியிருப்போம், பட் இது வந்து நம்ம இன்னும் கொடுக்கல அப்படின்னா அது கரண்ட் liabilities கீழே வரும். ஓகே, ஸோ டிவிடெண்ட் டு பி பெய்ட் இஸ் 12,250 rupees. ஸோ ரிசர்வ்ஸில் லெஸ் பண்ணணும், இங்கே கரண்ட் liabilitiesல நம்ம காமிக்கணும், ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய கடன். அந்த கடனை வந்து நம்ம எந்த அமௌண்ட்லேருந்து எடுப்போம்னா ரிசர்வ்ஸ்லேருந்து தான் எடுப்போம். ஏன்னா ரிசர்வ்ஸில் தான் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோங்கிறதையும் காமிப்போம். ஓகே, ஸோ அதனால அதில் இருந்து தான் நம்ம எடுப்போம். அதனால அங்கே லெஸ் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட் liabilities இந்த வருஷத்துக்குரிய கடனுக்கு கீழே நம்ம காமிப்போம். ஸோ அப்படி தான் இங்கே காமிச்சிருக்கோம். அண்ட் லோன் ஃப்ரம் மேனேஜிங் டைரக்டர். ஸோ மேனேஜிங் டைரக்டர் கிட்டேருந்து நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது அந்த வருஷத்துக்குள்ளேயே நம்ம பே பண்ணி முடிக்கணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். மேனேஜிங் டைரக்டர் கிட்ட இருந்து மட்டும் வாங்கினா. இதே இது பேங்க்ல இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வாங்குறோம் அப்படின்னா தட் ஹேஸ் பீன் கான்ட்ராக்டட் ஃபார் மோர் தென் 1 year. ஸோ அது நான் கரண்ட் liabilities கீழே போகும். பட் இங்கே மேனேஜிங் டைரக்டருங்கிறதுனால 1 yearக்குள்ளே பே பண்ண வேண்டிய லோன், இது ஷார்ட் டேர்ம் லோன். ஓகே,
So that is 15,700 rupees. So total current liabilities எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,150 rupees. So next வந்து asset sideக்கான working note. So non-current assets அதில் பார்த்தீங்க அப்படின்னா plant and machinery and furniture இது ரெண்டு தான் இருக்குது. அதுக்கான depreciationும் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி depreciation and amortizationலையும் நான் calculation காமிச்சிருக்கேன் and இங்கேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த depreciation வேல்யூவை டிடெக்ட் பண்ணுறப்போ for plant and machinery we get 68,425 rupees and for furniture it is 15,390 rupees. அடுத்தது current assets பார்த்தீங்க அப்படின்னா closing stock, cash and bank balance, sundry debtors and prepaid insurance. So prepaid insurance அப்படிங்கிறது வந்து அடுத்த வருஷத்துக்கானது நம்ம இந்த வருஷமே பே பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ current assetsல இருக்கும். ஓகே, அண்ட் அது அடுத்த வருஷம் வந்து current liabilitiesல போயிடும். ஓகே, ஸோ altogether அதாவது closing stock is 91,500 and cash and bank balance 1,34,700 and sundry debtors is 38,700. Prepaid insurance is 1,680. So இதெல்லாம் total பண்றப்ப will get 2,66,580 rupees. So இப்போ நாம அந்த format குள்ள apply பண்ண போறோம். That is first liabilities, equities and liabilities கீழ first one is shareholders fund which is working note number 1, that is 2,80,245 rupees and non-current liabilities எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அதுக்கு working note நம்பரும் கொடுக்கல. பட் சில professors வந்து they request you to mention separately இந்த working note non-current liabilitiesனு போட்டு working note நம்பர் கொடுத்து அதுக்கு nil போட சொல்லுவாங்க. பட் இன்கேஸ் அவங்க அப்படி request பண்ணால் நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. பட் நான் இங்கே வந்து அதுக்கு working note நம்பர் கொடுக்கல. அடுத்தது current liabilities is working note number 2, அது வந்து 70,150 rupees. So total 3,50,395 rupees. Assets கீழே பார்த்தீங்க அப்படின்னா non-current assets and current assets. It is working note number 4 and 5 and the total of that value is 3,50,395 rupees. So altogether both assets and liabilities are getting balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.